பல்வேறு ஏற்பாடுகள் தேவசம் போர்டு சார்பில் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் வழி தவறும் பக்தர்கள் எண்ணிக்கை தினமும் உயர்ந்து வருகிறது. இதில் பலரும் பெரியவர்கள் என்பதால் மொபைல் எண் மூலம் தங்கள் குழுவினரை தேடி கண்டறிந்து இணைந்து கொள்கின்றனர் அல்லது அருகில் உள்ள உதவி மையத்தை நாடி அறிவிப்புகள் மூலம் ஒருங்கிணைக்கப்படுகின்றனர். இதில் குழந்தைகள் முதியவர்கள் நிலை சற்று சிரமத்தை ஏற்படுத்துகிறது. பல குழந்தைகளால் உரிய பதில் சொல்ல முடிவதில்லை. இதனால் அவர்களை பெற்றோர்களிடத்தில் ஒப்படைப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுடன் வரும் குழந்தைகளுக்கு மணிக்கட்டில் வழிகாட்டி பட்டை பிணைக்கப்படுகிறது. இதில் சம்பந்தப்பட்ட குழந்தையின் பெயர், பெற்றோரின் மொபைல் எண், அலியா மையால் எழுதப்படுகிறது. இதனால் குழந்தைகள் வழி தவறினாலும் இதனை பார்க்கும் ஐயப்ப பக்தர்கள் யாராக இருந்தாலும் உடன் தொடர்பு கொள்ள முடியும். மேலும் உதவி மையத்தில் ஒப்படைத்தால் அங்குள்ள அலுவலர்கள் மூலம் சம்பந்தப்பட்டவர்களிடம் சேர்க்கவும் உறுதுணையாக இருக்கும். இதன்படி 10 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கேரள போலீசார் சார்பில் இந்த கைப்பட்டை அணிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதேபோன்று நினைவு தடுமாற்றம், ஞாபக சக்தி பிரச்சனை உள்ள முதியவர்களுக்கும் அணிவிக்கப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு கைப்பட்டை அணிவிக்கும் இந்த திட்டத்தை ஐயப்ப பக்தர்கள் வரவேற்றுள்ளனர்.